வட்டம் குறித்து புதிதாக வந்திருக்கிற நண்பர்களுக்கு சில கருத்துக்களை கூற விரும்புகிறேன். குகன் பிரசாத்துடைய நண்பர்கள் உள்ளே வந்து கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் வந்து அமரட்டும். பொள்ளாச்சி இலக்கிய வட்டத்தில் நீங்கள் அந்த எண்ணிக்கையை பார்த்தால் தெரியும். 146 மாதங்கள் தொடர்ச்சியாக இந்த நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த நிகழ்வானது வழக்கமாக அங்கே அரிமா சங்க கட்டடத்தில் தான் நடக்கும். இந்த 2 மாதமாக தவிர்க்க முடியாத சூழலால் இங்கு நடக்கின்றது. நீங்கள் ஒவ்வொரு மாதம் 3வது ஞாயிற்றுக்கிழமையில் ஏதாவது ஒரு வகையில் இளைப்பாற வேண்டும் என்று நினைத்தால், மனதளவிலும் உடல் அளவிலும் உங்களை சரிபடுத்திக் கொள்ள வேண்டும் என்று நினைத்தால், நீங்கள் வந்து உங்களை ஆறுதல் படுத்திக் கொள்ளக்கூடிய இடமாக பொள்ளாச்சி இலக்கிய வட்டம் இருக்கும். அது 3வது ஞாயிற்றுக்கிழமை தவறாமல் நடக்கும். கடைசி நாளுக்கு முந்தைய நாள் வரை கூட எந்த விதமான அழைப்பதிலும் முகநிலை வராவிட்டால் கூட, ஆனால் 3வது ஞாயிற்றுக்கிழமை நிகழ்வு நிச்சயமாக நடந்து கொண்டே இருக்கும். ஆக கொரோனா காலத்திலும் தொடர்ந்து இந்த அமைப்பினுடைய செயல்பாடுகள் இருந்தது. அமைப்பினுடைய செயல்பாடுகளில் குறிப்பாக குகன் பிரசாத்தை போன்ற இளம் எழுத்தாளர்களை கண்டுபிடித்து அவர்களை ஊக்கப்படுத்துவதோடு அல்லாமல், அவங்களுடைய அனுபவம் சார்ந்து காலத்தை கடந்து நம்மோடு பயணித்து கொண்டிருக்கின்ற, அனுபவங்களோடு விளைந்து இருக்கின்ற மயிலவன் ஐயா, ராமலிங்கம் ஐயா போன்றவர்களையும் இணைத்து கொண்டு நமது பொள்ளாச்சி இலக்கியம் செயல்பட்டு வருகிறது. இலக்கியத்தோடு அல்லாமல் சமகாலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற கவிஞர்களுடைய ஏதாவது உதவிகள் தேவைப்படுகிற போது, சமூக பணிகள் தேவைப்படுகிற போது என்றால் தொடர்ந்து சமூகம் சார்ந்தும் இயங்கிக் கொண்டிருக்கிறது. நம்முடைய நண்பர்கள் தனித்தனியாக அங்கங்கு சமூகம் சார்ந்தும் இயங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். அது நம்ம பொள்ளாச்சி இலக்கிய வட்டத்தினுடைய சிறப்பாக நான் கருதுகிறேன். இன்றைக்கு இது ஒரு மகிழ்வுரை என்பதால் ஒரு மகிழ்ச்சியான ஒரு உரை இது. இந்த மகிழ்ச்சி என்றாலே, கவிதை என்றாலே எங்களுக்கெல்லாம் மகிழ்ச்சி தான். எப்பொழுதுமே வகுப்பறை என்பது மதிப்பெண்களோடு இணைந்தது. ஆசிரியர் பணியில் மாணவர்களுக்கும் ஒரு இடைவிடாத மன உளைச்சலை தரக்கூடியதும், மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் இணைந்தே தொந்தரவு தரக்கூடியதும் அரசு தேர்வுகளை ஒட்டியது. 10, 11, 12 3 வகுப்புகளை மாணவன் கடந்து வருவது என்பது பெரும்பாடு. அந்த 9ஆம் வகுப்பு வரை சிறப்பாக பொதுத்திறனிலே அற்புதமாக வருவார்கள். நன்றாக விளையாடுவார்கள், யோகா செய்வார்கள், கவிதை எழுதுவார்கள், பாடல் பாடுவார்கள், ஆசிரியர்களும் ஊக்கப்படுத்துவார்கள். 10ஆம் வகுப்பிற்குள் நுழைந்து விட்டால் அத்தோடு அவருடைய சரித்திரம் முடிந்துவிட்டது என்பது போல தான் இருக்கும். நானும் ஒரு காலத்தில் கவிதை எழுதி கொண்டிருந்தேன் என்று மாணவர்கள் சொல்லக்கூடிய அளவில் தான் இருக்கும். அப்படி மதிப்பெண்களை கடந்து ஒரு மாணவனை ஒரு வகுப்பறை கண்டெடுத்தால் அது மிகச்சிறப்பான ஒரு தருணம் என்று தான் நான் நினைக்கின்றேன். காலம் யாராவது ஒருவரை உருவாக்கி கொண்டே இருக்கும். அப்படி உருவாக்கக்கூடிய இடத்தில் செண்பகம் மெட்ரிகுலேஷனுடைய பள்ளியும் ஒரு சிறந்த மாணவரை உருவாக்கி இருக்கிறது. முதல் பள்ளிக்கூடத்திற்கு நாம் உற்சாகமாக கைதட்டுவோம், வாழ்த்துவோம். இரண்டாவதாக வகுப்பறையில் இருக்கிற ஆசிரியர்கள் கவிதை எழுதி கொண்டு வருகிற போதே கூடவே வைப்பாங்க. இந்த 1 மார்க்கில் அதை கேள்வி விட்டுட்டேன், இதில் 2 மார்க் கேள்வியில் கொஞ்சம் போயிடுச்சு, 4 மார்க் கேள்வியில் கொஞ்சம் போயிடுச்சு, கூட்டி கழித்து அந்த மதிப்பெண் மட்டும் தெரியும். அப்படி இல்லாமல் குகன் பிரசாத் நன்றாக கவிதை எழுதுவார், அவருடைய நோட்டை வாங்கி பாருங்கள் என்று அங்கே இருக்கிற ஆசிரியர்களே ஊக்கப்படுத்தினார்கள். அப்படி ஊக்கப்படுத்திய ஆசிரியர்களும் எங்கோ ஒரு மூலையில் அவர் இருப்பார்கள். அவர்கள் இந்த நிகழ்விற்கு வந்திருக்கிறார்கள். சில ஆசிரியர்கள் வர நினைத்திருந்தால் கூட சூழல் அவர்களை வரவேற்பதற்கு தடையாக இருந்திருக்கும். என்றாலும் கூட குகன் பிரசாத்தை எங்கோ ஒரு மூலையிலிருந்து வாழ்த்தி கொண்டிருப்பார்கள். அப்படி வாழ்த்தி கொண்டிருக்கின்ற ஆசிரியர் பெருமக்களுக்கு நாம் இங்கிருந்தே அவர்களுக்கு நான் உங்களுடைய கைதட்டலோடு அவர்களுக்கு பாராட்டு தெரிவிக்கின்றேன். குகன் பிரசாத்தினுடைய பள்ளிக்கு முதலில் நான் ஆசிரியர்களுக்கு பயிற்சி கொடுப்பதற்கு தான் சென்றிருந்தேன். ஆசிரியர்களுக்கு பயிற்சி கொடுத்த பின் அவர் பள்ளி நிர்வாகம் மாணவர்களோடு நீங்கள் பேச வேண்டும் என்று கூறினார்கள். அப்படி ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில் மீண்டும் ஒரு முறை பள்ளி மாணவர்களோடு பேசுவதற்கு கிடைத்த வாய்ப்பில் குகன் பிரசாத் கூட்டம் முடிந்து நான் ஒரு கவிதையில் எழுதி கொண்டிருக்கிறேன் என்று ஒரு கையெழுத்து பிரதி நோட்டை கொண்டு வந்து கொடுத்தார். ஒரு அங்கங்கு நான் புரட்டி பார்த்ததிலே இது ஒரு சிறந்த கவிதைகளுக்கான அடையாளம் இருக்கிறது, வழக்கமாக எழுதக்கூடிய மாணவர்களுடைய படைப்புகள் அல்லாமல் இதில் ஏதோ ஒன்று இருக்கிறது என்று நான் அங்கேயே புரட்டி பார்த்துவிட்டு இந்த நோட்டை நான் கையில் கொண்டு போகலாமா என்று கேட்டேன். கொண்டு போங்கள் என்றார். அப்படி வீட்டிற்கு நான் படிக்கின்ற பொழுது அங்கே நல்ல தெரிப்புகளுக்கான கவிதைகள் கிடைத்தது. நான் அத்தோடு அதை நிறுத்திவிட்டேன். அதற்கு பிறகு குகன் பிரசாத்தை அழைத்து என்னுடைய கவிதைகளை படித்தீர்களா என்று வேலை வாங்குவதில் குகன் பிரசாத் சிறப்பானவர் என்று நான் உறுதியாக சொல்வேன். ஏனென்றால் ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒருக்க கூப்பிடுவார். ஐயா புத்தகம் ஆயிடுச்சுங்களா, ஐயா புத்தகம் ஆயிடுச்சா, படிச்சிங்களா, அச்சகத்திலேருந்து வந்துருச்சா, அது அங்கே அவர் ஆர்வம். நாங்கள்லாம் முதல் தொகுப்பு வெளியிடுகிற போது, நான் என்னுடைய முதல் தொகுப்பு வருகிற போது தபாலில் ஒரு 5 காப்பி வந்தது. ஓ நம்ம புத்தகம் வந்துருச்சாமா அப்படின்னு அதோட முடிஞ்சிருச்சு. ஆனால் குகன் பிரசாத் பொறுத்தவரை அவர் ஃபோன் பண்ணுறார்,
அச்சகத்தில் வீடியோ எடுக்க முடியுமா? அந்த பிரிண்ட் ஆகி வரும் இல்லையா, அதையே பிரிண்ட் அப்படியே ஒரு வீடியோ எடுக்க முடியுமா? பார்சல் பிரிச்சிடாமல் நான் வச்சுட்டேன், தம்பி நீ வந்தால் தான் பார்சலே பிரிக்க போகிறோம், நீ வந்த பிற்பாடு அதை வீடியோ எடுத்தால் போதும் அப்படின்னு. அப்போ அந்த ஆர்வம், வேலை வாங்கக்கூடிய திறன் எல்லாம் எதிர்காலத்தில் மிகச்சிறப்பாக கவிதையிலும் வருவார், அவருடைய துறை சார்ந்தும் வருவார். இது ஏன் சொல்கிறேன்னா, பெற்றோர்கள் பயந்துக்குவாங்க இல்லையா, எங்கே கவிதை எழுதுகிறா, அதை எழுதுற இதை எழுதுறன்னு போய் காணாமல் போயிடக்கூடாது, துறை சார்ந்து அங்கே போய் சொந்த வாழ்க்கையில், அதாவது பொருளாதார வாழ்க்கையில் எங்கே விடுபட்டு போயிருமோன்னு பயந்துக்கிற சூழல் இருக்கும். அப்படி இல்லை, குகன் பிரசாதி பொறுத்தளவு கவிதையிலும் சிறப்பாக வருவார், சொந்த பொருளாதார வாழ்க்கையிலும் சிறப்பாக வருவார். ஏன்னா ஆசிரியர்கள் சொல்லும்போது, எங்கிட்ட சில பேர் சொல்லும்போது அவனை தம்பியே சொன்ன அப்படி மார்க்கு கம்மின்னு வேறு சொல்லிகிட்டே இருக்கிறாங்க ஐயா அப்படின்னு, அதை அப்படி தான் சொல்லுவாங்க. நம்ம அதை பற்றியெல்லாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உன்னுடைய மார்க் எவ்வளோ தூரம் வர வைக்க முடியுமோ நீ அதை விட ஒரு கொஞ்சம் உழைச்சிடணும். 60 மார்க் தான் வருதுன்னு உன்னுடைய முழு உழைப்பை போட்டு 80 மார்க்கை வாங்கிடணும். 100 மார்க்கே வாங்குகிற அவசியம் இல்லை. அதே சமயத்தில் நம்முடைய திறமைக்கு குறைவான மதிப்பெண்ணும் வாங்கி கவிதை எழுதுனதுனால தான் மார்க் போச்சுன்னு யாரும் சொல்லிடக்கூடாது. அதனால் இதையும் நான் கவனிப்பேன், அதையும் நான் கவனிப்பேன். ஒவ்வொரு தேர்வு முடிஞ்சோன்னு உன்னுடைய மார்க் வந்து எங்கள்கிட்ட ப்ரோக்ரஸ் கார்டு காட்டியே தீரணும், நீ அதனால் வந்து தயாராக இருந்துக்கன்னு நான் சொல்லி வச்சேன். ஆக அவருடைய பயணம், குகன் பிரசாதோடு நாம் சேர்ந்து பயணிக்கிற இந்த பயணம் என்பது அவரை 12ஆம் வகுப்பு தேர்வுலையும் நல்ல மதிப்பெண் வாங்க வைப்பதும், அடுத்தடுத்த தொகுப்புக்கு நம்ம வழி நடத்துவதும் இணைந்து தான் இந்த பயணம் என்பது. கவிதைகளை பற்றி அறிமுகம் செய்யக்கூடியவங்க பேசுவாங்க, எப்படியெல்லாம் தம்பி எழுதியிருக்கிறார் அப்படிங்கிறது அதில் பேசுவாங்க. அதனால் அந்த கவிதை எப்படி எழுதியிருக்கார் அப்படிங்கிறத பற்றி நான் பேச வரல. ஆனால் நறுக்கு தெரித்த மாதிரி கவிதைகள் ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் கூட இன்னும் அந்த கவிதை துணி வந்து ஒரு இடத்துல நிற்கும். ஆனால் குகன் பிரசாத் பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு கவிதை வேறு வேறு விதமாக குறுகிய வரிகள், அந்த குறுகிய வரிகளில் அற்புதமான, இங்கே அட்டையிலேயே எந்த கவிதையை எடுத்து போட்டிருக்கணும், ஒரு 3 வரி தான், ரொம்ப அற்புதமான வரிகள். யோசிக்கிற போது இப்படி கூட இந்த வயசில் யோசிக்க முடியுமா அப்படின்னு ஒரு கவிதை நம்ம தினசரி நம்ம பார்த்துட்ருக்கிறது தான். நம்ம எல்லோரும் போன உட்பட மறந்துட்டு போயிடுவோம், இந்த விசிறியை ஆஃப் பண்ணுறதுக்கு மறந்துட்டு போயிடுவோம். அப்படி பாருங்கள், ஆளில்லா வீட்டில் பேசிக்கொண்டிருக்கிறது கதவும் ஜன்னலும். நீ நம்ம கதவையும் ஜன்னலும் என்னைக்காவது அப்படி யோசிச்சிருக்கவே மாட்டோம். அது இயல்பானது. தற்குறிப்பேற்ற நீ சொல்கிறோம் இல்லையா, இயல்பாக நடக்கும் நிகழ்ச்சியின் மீது கவிஞன் தன்னுடைய கற்பனையை ஏற்றி கூறுவது, அது இயல்பாக வந்து அப்படியே சரளமாக வந்து குகன் பிரசாத் கைவரப்பட்டிருக்கிறது. ஆக குகன் பிரசாதை பொறுத்தளவில் இந்த நிகழ்வில் அவங்களுடைய நண்பர்கள் வந்திருக்கிறாங்க. நண்பர்களுக்கு ஒரு வாழ்த்து தெரிவிங்க. நண்பேண்டா அப்படின்னு சொல்லி நண்பன் இருக்கிறவங்க பயந்துக்க வேண்டியதே இல்லை. இப்படி ஒரு நண்பர் கூட்டம் இருக்க வரைக்கும் குகன் பிரசாத் இன்னும் நிறைய எழுதிக்கிட்டே இருக்கலாம். நாங்களும் புத்தகத்துக்கு தயாராகிட்டே இருப்போம். முடிஞ்ச அளவுக்கு அடுத்தடுத்த புத்தகங்கள் வருகிற போது செலவில்லாமல் புத்தகத்துக்கு நம்ம தயாராவதற்கு முயற்சி பண்ணலாம். காலம் வந்து குகன் பிரசாத்தை அப்படி கொண்டாடும். நீங்கள் கவிதைகளை கொண்டாங்க, நாங்கள் புத்தகம் போட்டுக்கிறோம் அப்படின்னு அது கொண்டாடுவதற்கான காலம் மிக விரைவில் வரும். அடுத்தடுத்து தொடர்ந்து நம்ம குகன் பிரசாத்தை கொண்டாடுவதற்கு தயாராக இருக்கிறோம். அவரே சொல்கிற மாதிரி வெயிலும் வாழ்க்கையில் வரும், மழையும் வரும், பனியும் வரும். இந்த 3 காலத்தையும் நம்ம கடந்து வருவதுதான் நம்முடைய வாழ்க்கை. அப்படி இந்த வாழ்க்கையினுடைய தத்துவத்தையே 3 தலைப்புகள் வைத்திருக்கிறார். நிறைய யோசிச்சு செஞ்சார். இந்த தொகுப்பை வந்து அவருடைய கடின உழைப்பு எழுதுனது மட்டுமே இல்லை, எந்த கவிதையை எங்கே வைக்கணும், அந்த 3 பிரிவுகளாக பிரிக்கிறது எந்த இடத்துல பிரிக்கணும், அது என்ன செய்யணும், அப்படி தொடர்ச்சியாக நான் கூட இந்த அளவுக்குள்ள யோசிக்கவே இல்லை. கவிதை போடுற புக்கு வருது அவ்வளோதான், என்ன இது பிள்ளாது. ஆனால் அந்த பார்த்து பார்த்து செய்த ஒரு இது வந்து இந்த தொகுப்பு மிகச்சிறப்பாக வந்திருக்குது. என்னுடைய இனிய வாழ்த்துக்கள். ரொம்ப இன்னொரு ஆச்சரியம்னா, இவங்க 2 பேர்த்தையும் அப்புறம் மெதுவாக பாராட்டிக்கும் நான். ஏன்னா குகன் பிரசாத்துடைய பெற்றோர்கள் வந்து நான் நிச்சயமாக சொல்லணும். நான் வந்து குகன் பிரசாத் கிட்ட வந்து தம்பி இவ்வளோ தொகையாகும்னு சொல்கிறாங்க அப்படின்னு தான் சொன்னேன். என்ன சொன்னான்னு தெரியல, அடுத்த நிமிஷம் பணத்தை அனுப்பிட்டாங்க. நான் மறுபடியும் கூப்பிட்டேன், என்ன பணம் அனுப்ப சொல்லி நீ வந்து உங்கள் அப்பா கிட்ட சொன்னையா அப்படின்னு. இல்லைங்க அப்படின்னா, அடுத்த செகண்டு நேற்று இன்னொரு செலவு வந்தது, அதையும் உடனே அனுப்பினாங்க. அப்போ தன்னுடைய மகனை திறமை சார்ந்து கொண்டாடுகிற ஒரு பெற்றோர் மிகவும் பாராட்டுக்குரியவர்கள். ஏன்னா ஏதோ கவிதை எழுதுகிறாராமா, ஏதோ செய்கிறானாமா, அதெல்லாம் வேண்டாம் போ, அதெல்லாம் படிக்கிற வேலை பாரு அப்படின்னு நகர்ந்து போயிருக்கலாம். நீ படிக்கிற வேலையை மட்டும் பாரு. நிறைய நான் பார்த்துருக்குறேன். என் மாணவர்கள் வந்து என்கிட்ட ஆர்வமாக சொல்லுவாங்க, நான் ஓவியம் வரைகிறேன், கட்டுரை எழுதுறேன்னு. பெற்றோர் வந்து ஒரே அடி அடித்து உட்கார வச்சுருவாங்க. என்ன சொல்லிடுவாங்கன்னா, அதெல்லாம் பரிச்சு முடிஞ்சு பார்த்துக்கலாங்க சார், அதை பார்த்துக்கலாம் அப்படி. பையன் பரிச்சு முடிஞ்சு இன்ஜினியரிங் காலேஜில் போய் சேர்ந்தாருன்னா அந்த கவிதையும் காணாமல் போயிடும், ஓவிய திறமையும் காணாமல் போயிடும். அப்படி எவ்வளவு பேர்த்து நம்ம தொலைத்திருக்கிறோம். மாணவர்கள் வந்து, இளம் மாணவர் வந்து நிறைய திறமைகளை விட்டுருக்காங்க. அப்புறம் ஒரு குறிப்பிட்ட காலம் கழித்து பேசுகிற போது, ஐயா நான் ஒரு காலத்தில் கவிதை எழுதிட்டு இருந்தேன். குடும்பத்தில் இருக்கிற பெண்மணிகளே எவ்வளோ பேர் நம்ம களப்பணிக்கு போகிற போது அவங்க சொல்லுவாங்க, நான் அதனால் கல்யாணத்துக்கு முன்னாடி கவிதை எழுதிட்டு இருந்தேன், கட்டுரை எழுதினேன், பாட்டு பாடினேன், கோலம் போடுவேன், அப்படி சொல்லிகிட்டே இருப்பாங்க.
அப்போ ஒரு குடும்பத்தில் திறமை இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சு அந்த திறமையை ஊக்கப்படுத்துகிற பெற்றோர் வந்து மிகவும் பாராட்டுக்குரியவர்கள். இந்த மகிழ்ச்சியான நேரத்தில் இந்த மகிழ்வை நான் உங்களோடு கொண்டாடுகிறேன். இது என்னுடைய குடும்ப விழாவாகவே நான் கருதிக்குவேன். அப்படியே உற்சாகம், எனக்கு அப்படியே பயங்கரமான உற்சாகம். குகன் பிரசாதோட தொகுப்பு வர்றது என்னுடைய தொகுப்பு வந்தனை கூட அப்படி ஒரு மகிழ்ச்சி இல்லை. கடந்த மாதம் வெளியிட்ட 2 புத்தகத்தை ஒரே சமயத்தில் நான் அந்த மகிழ்ச்சி இல்லை. ஆனால் குகன் பிரசாதோடைய தொகுப்பு வருது அப்படிங்கிறது அவ்வளோ ஆர்வம். 8 மணிக்கே நான் வந்துட்டேங்க. அவ்வளோ தூரம் ஆர்வத்தில் வந்து முதல் வேலையெல்லாம் செஞ்சு வச்சிடலாம் அப்படின்னு குகன் பிரசாதர் கூப்பிட்டே இருந்தேன். என்ன 1/2 மணி நேரத்தில் வர்றேன், 2 மணி நேரத்தில் வர்றேன்னு சொல்கிறேன், இன்னும் காணுமே அப்படின்னு கூப்பிட்டே இருந்தேன் நான். அப்படி ஒரு இளங்கவிஞனை கொண்டாடுவதில் பொள்ளாச்சி இலக்கிய வட்டம் தொடர்ந்து முன்னாடி இருக்கும். அவங்கள கொண்டாடும், தொடர்ந்து அவங்கள ஃபாலோ பண்ணும். இப்போ தொடர்ச்சி அவங்கள தொடர்ந்து என்ன செய்கிறாங்க, எழுதுகிறாங்களா என்னன்னு தொடர்ந்து அவங்களை ஊக்கப்படுத்திகிட்டே இருப்போம். ஆக குகன் பிரசாத்துடைய ஆசிரியர்கள் அந்த பள்ளியில் இருக்கிற ஃபாதரோட உட்காந்து பேசுகிற போது அங்கே ஒரு ஆச்சரியம் காத்துட்டு இருந்தேன். நான் நிறைய மெட்ரிகுலேஷன் ஸ்கூலுக்கு போயிருக்கிறேன். முதல்வர்கள் வந்து மாணவன் முன்னாடியே உட்கார வச்சு நடந்துகிட்டே இருந்தார். அவர் என்னடா எந்திரிக்கணுமா எந்திரிக்க வேண்டாமான்னு எனக்கே குழப்பம். ஆனால் அவர் வந்து சார் ஒரு மாணவன் கூட பேசணும், அனுமதி கிடைக்குமான்னு, இருங்க நான் கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சுட்டு யாருமே கண்டுக்கல. அவ்வளோ தூரம் பேசுறதுக்கு சுதந்திரமாக விட்டாங்க. இதுவே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தாங்க. அவரை ஊக்கப்படுத்துகிற அந்த பள்ளிக்கூடத்திற்கு அவருடைய நண்பர்கள், பெற்றோர்கள், ஆசிரியர்கள் அனைவருக்கும் என்னுடைய மகிழ்வான அந்த உரையை நான் சமர்ப்பிக்கிறேன். அடுத்த 2 பேர் வந்து நெருக்கமான நண்பர்களாக இருக்கக்கூடியவங்க ராமலிங்கம் ஐயா அவர்கள் ஒரு கொரோனா காலத்தில் அறிமுகமானார். அவரும் இளைய கவிஞர்கள் தான். 2 பேருமே பார்த்தது நீங்கள் என்னது தலையை கொஞ்சம் நரைச்சிருக்கலாம், மேசு கொஞ்சம் நரைச்சிருக்கலாம். ஆனால் எங்களோடு மிகவும் நெருக்கமாக ஒரு வயசெல்லாம் எங்களுக்கு தோணாது. அவ்வளவு இனிமையாக பேசக்கூடியவங்க, உரிமையோடு கேட்கக்கூடியவங்க. காலையில் வந்தோடனே சொன்னால் ஐயா உங்களுக்கு இனிமேல் ஆறிப்போன காப்பி தான் கிடைக்கி, நீ சூட எதிர்பார்க்காதீங்க அப்படின்னு. ஏன் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னாரு. ஆமாங்க இனிமேல் உங்களுக்கு ஆறுன்னு காப்பி தான் அப்படின்னு. அது இங்கே சோலைமாயனர் சொல்கிற போது அந்த கவிதையை குறிப்பிட்டு சொன்னார். அதாவது பழைய கவிதை மாதிரி ஒரு சாயல் இருந்தால் கூட ஒரு அற்புதமான கவிதை என்னென்னா, நான் வந்து சூடாக காப்பி குடிக்க மாட்டேன், ஏன்னா இதயத்தில் இருக்கிற உனக்கு இதாக என்ன ஆயிரும், சூடுபட்டு ஏதாச்சும் ஆயிருமே அப்படிங்கிற மாதிரி காதல் கவிதை வந்து ஒரு இளைஞர்களுக்கு நிகராக எழுதியிருக்கிறாருன்னா அவர் இப்போ இளைஞராக தான் இருக்கிறாரு. அதனால் அடுத்த காதல் கவிதை தொகுப்பு ரொம்ப எதிர்பார்ப்போடு இருக்கிறோம். அந்த மாதிரி உள்ள நிறைய கோலம் போடுறதை பற்றி, உறவுகளை கொண்டாடுகிறவர்கள் யார் ஒருத்தர் வந்து இருக்கிறாங்களோ அவங்க வாழ்நாளெல்லாம் மகிழ்ச்சியாக தான் இருப்பாங்க. அது மருமகளை கொண்டாடுவது, துணைவியாரை கொண்டாடுவது, பக்கத்து வீட்டுக்காரரை கொண்டாடுவது, நண்பர்களை கொண்டாடுவது என்று கவிதையில் கொண்டாடி மகிழ்கிறக்கூடியவர் வந்து கவிஞர் மயிலவன் அவர்கள் மிகச்சிறப்பான கொண்டாடக்கூடியவர். ஏன்னா அதில் வந்து நீங்கள் கவிதைக்குரிய இலக்கணம் இருக்குதா, அது இருக்குதா, இது இருக்குதா, படிமுறை அதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியதில்லை. யார் ஒருத்தர் கொண்டாடுவதற்கு ஒரு வடிவத்தை கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க 2 பேருமே. இவங்களையெல்லாம் கொண்டாடணும். எனக்கு தெரிஞ்சது கவிதை வடிவம். அதனால் வந்து எது இருந்தாலும் சரி இல்லாட்டியும் சரி இந்த கவிதை உலகம் வந்து இது கவிதையே இல்லைன்னு சொல்லிட்டாலும் பரவாயில்ல, அதை பற்றி நமக்கு ஒன்றும் கவலை இல்லை. இது வந்து கொண்டாடுவதற்கு அவங்க 2 பேர் எடுத்துகிட்ட ஒரு வடிவம். இது ஒருவேளை மேடையில் பேச போகிறப்ப நிறைய பேசுவாங்களா இருக்கும், ஆனால் இது ஒரு நல்ல ஒரு வடிவம். இந்த கவிதை வடிவத்தை எடுத்துக்கொண்டு கவிஞர் மயிலவன் ஐயா அவர்கள் மிகச்சிறப்பான ஒரு தொகுப்பை கொடுத்திருக்கிறார். அந்த தொகுப்பினுடைய பெயர் பார்த்திங்கன்னா பன்னாங்குழி. உங்களுக்கெல்லாம் மறந்து போன ஒரு பெயர் சொல்லுது. அந்த பெயர் சொல்லும் வினை சொல்லுமாக சேர்ந்து ஒரு அற்புதமான, அந்த படமே ரொம்ப ஒரு கதை சொல்லக்கூடிய ஒரு படம், ரொம்ப அற்புதமான ஒரு தொகுப்பு. அதே மாதிரி KP ராமலிங்கம் ஐயாவும் அப்படிதான் விவசாயம் சார்ந்து தொடர்ந்து அந்த காணாமல் போன சொற்களை எல்லாம் கண்டுபிடிச்சி ஏதாவது ஒரு இடத்துல கவிதையை கொடுக்குறாங்க. ஒரு 100 ஆண்டுகள் கழித்து கிராமம் சார்ந்து ஏதாவது சொற்கள் இருக்கிறதா என்று யாராவது ஆய்வு செய்கிற போது கவிதையை மறந்துவிட்டு சொற்களைத்தான் தேடுவார்கள். அப்படி தேடுகிற போது இவருடைய கவிதைக்குள்ள இருக்கக்கூடிய சொற்கள் என்பது இந்த காலத்தினுடைய வரலாறாக இருக்கும் என்பது எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஆகிய மூவரையும் உற்சாகமாக, ஏன்னா இவங்க 2 பேர் சின்ன பசங்களையா, அவங்க நல்லா உற்சாகமாக கைதட்டி பாராட்டுவோம். ராமலிங்கம் அடுத்தது அவங்க 2 பேருக்குமே 2 வேண்டுகோள் நீண்ட காலமாக சொல்லிட்டு இருக்கிறோம். அடுத்த தொகுப்பு வந்து ராமலிங்கம் ஐயாகிட்ட அன்னைக்கே கண்டிப்போடு சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா, கட்டுரை தொகுப்பு கொடுங்க, எங்களை போன்றவர்களுக்கு அது அனுபவமாக மாறும். ஆசிரியராக பல ஆண்டுகள் பணி செய்தவர்கள், பின்னாடி வரக்கூடிய ஆசிரியர்களுக்கு வந்து அந்த கட்டுரைகள் வந்து மிகவும் உறுதுணையாக இருக்கும். உங்களுடைய அனுபவங்களை எல்லாம் எழுதுங்கன்னு சொன்னோம். அதே மாதிரி மயிலவன் ஐயா அவரிடம் 2 பேருமே ஆசிரியர்களாக, சிறந்த ஆசிரியர்களாக இருந்தவங்க. உங்களுடைய அனுபவங்களை எல்லாம் கட்டுரை தொகுப்புகளாக கொடுக்கிற போது அடுத்த தலைமுறைக்கு அது பயன்படும். இந்த மூவருக்குமான என்னுடைய வாழ்த்துறையை மிகவும் மகிழ்ச்சியோடும் ஆனந்தத்தோடும் என்னுடைய தொகுப்பை வெளியிட்டது போல மகிழ்வோடு நம்ம பொள்ளாச்சி இலக்கிய வட்டத்தின் சார்பில் மகிழ்ச்சியான ஒரு உரையை வழங்கி நிறைவு செய்கிறேன். நன்றி.